هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா ஒரு மூமினை மறுமை நாளில் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்குறான். அந்த மூமினுக்கு அந்த சுவர்க்க வாழ்க்கை கிடைச்ச உடனே சுப்ஹானல்லாஹ் அது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. சுவர்க்கவாசிகளை சுவர்க்கத்துக்கெல்லாம் அனுப்பின உடனே ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புவான். அந்த மலக்கு வந்து சொல்லுவாராம், அந்த ஹயவ் ஃபலா தமூத்து அபதா. இந்த சுவர்க்கத்தில் நீங்கள் இன்பத்திலும் இன்பம், சுவர்க்கத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, இவ்வளோ பெரிய மகத்தான பாக்கியம் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. எந்த வெறுப்போ, எந்த கசப்போ, எந்த கஷ்டமோ, எந்த துன்பமோ, எந்த சோதனையோ சோர்வோ ஒன்றுமில்லை. இன்பத்தில் இன்பமாக, இன்பம் நிறைந்த சுவர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அந்த சுவர்க்கவாசிகளுக்கு இன்பத்தில் இன்பத்தை சேர்க்கிற ஒரு பகுதிதான் அந்த ஹயோ ஃபலா தமூத்து அபதா. நீங்கள் தொடர்ச்சியாக சுவர்க்கத்தில் உயிரோடு இருப்பீங்க, மவுத்தில் உங்களுக்கு. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போன உடனே அல்லாஹ் தஆலா மௌத்த ஆட்டுடைய வடிவத்தில் கொண்டு வந்து சுவர்க்கவாசிகள்கிட்ட கேட்பனாம், இந்த ஆடு என்னென்று உங்களுக்கு தெரியுமாண்டு. சுவர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, நீ மௌத்தை ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறாய் யா அல்லாஹ். நரகவாசிகள்கிட்ட கேட்டால் நரகவாசிகள் சொல்லுவாங்க, இந்த ஆடு அர்த்தம் மௌத்தை ஆட்டின் வடிவத்திலே கொண்டு வந்திருக்கிறாய்.
ரெண்டு தரப்பாருக்கும் தெரியும் இது மௌத்தைத்தான் ஆட்டுடைய சூரத்தில் கொண்டு. அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லுவான், அந்த ஆட்டை ரெண்டு பக்கமும் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அறுக்க சொல்லி. ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அந்த ஆட்டை அறுக்கிறத கண்டுட்டு உடனே எல்லாரும் விலங்கெடுத்துருவாங்க, மௌத்த அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். ஹதீஸ் சஹீஹ். சுவர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான், யா அஹ்லல் ஜன்னா குலூதுன் ஃபலா மௌத். சொர்க்கவாசிகளை நீங்கள் இதில் நிரந்தரமாக இருங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் மௌத்து வராது, மௌத்தாக மாட்டீங்க. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சுவர்க்கத்தை பற்றி சொல்லும்போது ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நரகவாசிகளை பார்த்து யா அஹ்லன் நார் குலூதுன் ஃபலா மௌத், நரகவாசிகளே இதில் தொடராக நீங்கள் இருங்கள், உங்களுக்கு மௌத்து வராது. எல்லா பக்கத்தாலும் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையால் சாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் சாக மாட்டான். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதில் மௌத்தும் இல்லை ஹயாத்தும் இல்லை, அவன் வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான். நிம்மதி இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை. சொர்க்கம் என்பது இன்பத்தில் இன்பம். உலகத்தில் ஒரு மனிதன் கோடான கோடீஸ்வரனாக வாழ்கிறான், சொத்து இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, குறையே இல்லாத வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு ஒரு மனதில் ஒரு பயம் இருக்குது, இவ்வளோ பெரிய சொத்தோடு வாழ்ந்தாலும் எனக்கு மௌத்து வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு என்ன அர்த்தமே இல்லை. இந்த இன்பத்தில் கலந்த துன்பம் அது, இன்பத்தில் கலந்த துன்பம் அது. மனிதன் எவ்வளோ பெரிய கோடான கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த முதுமை என்று வரக்கொள்ள வசதி, அந்த நோய் என்று வரக்கொள்ள அவனுக்கு மௌத்து ஒரு நாள் நான் மௌத்தா போய்த்துருவேனே நினைக்கக்கொள்ள அந்த இன்பம் அப்படியே ஒரு மறைந்த துன்பம் உண்டு மனசுக்குள்ளே வரும், அது இன்பமாக இருக்காது. அதனால் சொர்க்கவாசிகளுக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த இன்பத்தில் இன்பமே என்று சொல்கிறதுக்கு கொண்டு தான் மௌத்தில்லை என்று சொல். கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே, நாங்கள்லாம் உலகத்தில் வாழ்கிற காலம் 60-70 வருஷம் வாழ்கிறோம். வாழ்கிற காலம் கட்டையானதான, கபரில் இருக்க போகிற காலம் நெட்டையானது. ஆனால் அதை தாண்டி கபருடைய வாழ்க்கை ஈடேற்றமாக இருந்தால் சுவர்க்க வாழ்க்கை என்பது மகாபெரிய வாழ்க்கை. கண்ணியமான தாய்மார்களே, இந்த ரமலான்களுக்கு உணர்த்துகிற பாடத்தை நான் ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு சொல்ல வரப்போகிறேன். ஆனால் கேட்பதற்கு தான் ஆட்கள் குறைவாக இருக்கிறது. தாய்மார்களே சகோதரிகளே, நரகம் துன்பத்தில் துன்பம். ஏனென்றால் நரகத்தில் எவ்வளோ தண்டனைகள், கொடூரமான தண்டனைகள், கடினமாக உருக்கப்பட்ட செம்பு அதில் போட்டு அவனை போட்டெடுத்தாலும், மகாபெரிய பாறாங்கல்லால் தலை தகர்க்கப்பட்டாலும் மௌத்தாகல. லா யமூத்து ஃபீஹா, அதில் மௌத்தில்லை. அத்தான் நரகவாசிகள் நரகத்தில் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கொள்ள நரகத்துக்கு பொறுப்பான அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட நரகவாசிகள் சொல்லுவாங்க, யா மாலிக்குல் யக்தி அலைனா ரப்பு, ஏழுமண்டா இந்த வருத்தத்தை தாங்க இல்லாமல் இருக்கிற நேரத்தில் உங்களோட ரப்புக்கிட்ட சொல்லுங்க எங்களை மௌத்தாகி போட சொல்லி. மௌத்தில்லை. இப்போ சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பின்னால் அந்த ஒரு மலக்கை அனுப்பி முதலாவது ஒரு மெசேஜ், அன்தஹ்யோ ஃபலா தமூத்து அபதா, நீங்கள் இதில் நிலையாக இருங்க, உங்களுக்கு மவுத் இல்லை. அன்தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நீங்கள் தொடராக இளைஞர்களாகவே இருங்க, உங்களுக்கு முதுமை வராது, வயது முதிர்ந்து போகிற ஒன்றும் இல்லை. ஒரே சேம் ஏஜ் எத்தனாயிரம் கோடி வருஷம் சுவர்க்கத்தில் இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒரே வயதாக இருப்போம். வாழ்க்கை விரக்தியாகாது, வாழ்க்கை வெறுக்காது. அந்தன் அமு ஃபலா தை அசு அபதா, இதில் நீங்கள் சுகம் அனுபவிங்க, நீங்கள் ஒரு நாளும் இதில் சோர்வடைய மாட்டீங்க. அந்தசிஹு ஃபலா தஸ்கமு அபதா, இந்த சுவர்க்கத்தில் நீங்கள் சுகதேகியாக இருங்க, உங்களுக்கு நோயென்றதே இல்லை என்று அந்த மலக்கு அப்படி சொல்லிடுவார். அப்போ சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் இன்பமாக சந்தோஷமாக
அவங்க நினைச்சதெல்லாம் கிடைக்குது. பஞ்சு மெத்தையில் படுத்து உருண்டு விரலில் படுக்கிறாங்க. வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதுன் بأكواب وأباريق وكأس من معين. சுவர்க்கவாசிகள் அவனோட அந்த கட்டில்களில் சாய்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த பணியாளர்களாக இளைஞர்கள் எல்லாம் நியமித்து வச்சிருப்பான். அவங்க அப்படியே கோலைகளில் கொண்டு வந்து சப்ளை பண்ணி கொண்டிருப்பாங்களாம். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. சுவர்க்கத்தில் சூரியன் வெப்பத்தை காண மாட்டாங்க, நிழலாக இருக்குமாங்க. சுவர்க்கத்துல இன்பம் லேசில்ல. சுப்ஹானல்லாஹ். وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار. கீழால் ஆறுகள் ஓடுகின்ற சுவர்க்கம் உங்களுக்கு இருக்குது என்று சுப செய்தி சொல்லுங்கள் நபியே. كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها. ஒரு பழத்தை கொடுத்தால் இன்னொரு முறை அதை கொடுக்கிற நேரத்தில் டேஸ்டே வித்தியாசமாக இருக்கும், அழுக்காது. وَلَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ. துப்புரவான மனைவிமார்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். وَهُمْ فِيهَا خَالِدُونَ. அதில் நிலையாக இருப்பார்கள். خالدون. நீங்க பாருங்க, உலகத்துடைய பயங்கரமான நிலைமைகள் அல்லாஹ் சொல்லணும். زُجِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. உங்களோட ஆசாபாசங்களாக இருக்கின்ற பெண்கள் அலங்காரத்தெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், தங்க கட்டிகள், வெள்ளிகள், உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய குதிரைகள், நீங்கள் அனுபவிக்கிற உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் மதா உல் ஹயாத்தி துன்யா, உலகத்துடைய அற்பமான இன்பங்கள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ்ட்ட இருக்கிறது நிலையான தங்குமிடங்கள். நீங்க இதுல சந்தேகமிக்கிற இந்த குர்ஆன் வசனத்துல சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன் வசனத்துல சந்தேகம் இருக்குது அல்லாஹ்வுடைய இடத்துல. இப்ப மௌத்தான அடுத்த நிமிஷம் மறுமை வாழ்க்கை ஆரம்பம். சுப்ஹானல்லாஹ். இந்த பக்குவத்தை தார மகாபெரிய ஒரு தர்பியா தான் ரமலான்ன்றது. குல் அஉனபிஉகும் பிகைரின் மின் ذلكم. இந்த பெரிய உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற இன்பங்கள், தோட்டம் எல்லாமே அனுபவிக்கிற எல்லா இன்பங்களை விட சிறந்த ஒன்றை நான் சொல்லவான் நல்லா கேட்குற நபியை நீங்கள் கேளுங்க இவங்கள்ட்ட. குல் அஉனபிஉகும் பிகைரின் மின் ذلكم. இது எல்லாத்தையும் விட வாகனம், பூமி, தோட்டம், துறவு எல்லாமே இப்போ மூத்தானால் அந்த வீட்டில் மையத்தை வீட்டில் வைக்கிறது, நிலையாக வைக்கல. ஒரு நாளைக்குள்ள அப்படியே கொண்டு பொது மையம் அடக்கம் செய்கிற கெட்டின உரிமையாளரும் அப்படித்தான், வாழ்ந்த பொண்டாட்டியும் அப்படித்தான், எங்களுக்கு முன்னால் புல்ல மௌத்தானாலும் அப்படித்தான். என்ன கடையாக இருக்கலாம், என்ன வாகனமாக இருக்கலாம், என்ன உடுப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் அடிக்கழுவு நேரத்தில் கலட்டிட்டு ஒரு புடவையை போட்டு மேலால் மையத்தை குளிப்பாட்டிட்டு கஃபனாக அணிவிச்சிட்டு கதுப்பா கலட்டி வச்சுட்டுங்க. மாலையா கலட்டி கொடுத்துடுவாங்க, காப்பா கலட்டி கொடுத்துடுவாங்க. நீ அடுக்கடுக்காக போட்ட எல்லாம் அண்ணந்தரக்காரரை கொடுத்துட்டு மையத்தை மட்டும்தான் தூக்கிட்டு போகிற. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, உலகத்துடைய இன்பங்கள். நான் கேட்குற பாருங்க. குல் அஉனபிஉகும் பிகைரின் மின் ذلكم للذين اتقوا عند ربهم. எல்லாத்தையும் விட சிறந்த ஒன்றை சொல்லவா என்று கேட்டுட்டு للذين اتقوا عند ربهم, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவங்க.
அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவங்கன்ற லேசிப்பட்டவா, அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவங்க என்று சொல்ற அந்த பயந்து வாழ்ற வாழ்க்கைக்கு பயிற்சி தான் ரமலான் என்று. ரமலான் கற்றுத்தருகிற பாடங்கள் மகாபெரிய பாடங்கள் நிறைய இருக்குது. லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னத்துன் தஜ்ரி. அங்க பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றாரு சூரா ஆல இம்ரான். அல்லாஹ்வை பயந்து வாழுகிற பக்குவமான மனிதர்கள் அவங்க ஷிர்க் வைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்கள்ட்ட பித்அத் இருக்காது. அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்கள்ட்ட பெருமை இருக்காது. அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்க குடும்ப உறவை துண்டிச்சு வாழ மாட்டாங்க. அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்க ஜினா செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்க தண்ணியை பாவம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்கள்ட்ட இந்த நேரம் நல்ல இபாதத் இருக்கும், லுகா சொல்கிற பழக்கம் இருக்கும், குர்ஆன் ஓதி கொண்டே இருப்பாங்க, கணவனை கட்டுப்படுவாங்க, கணவனோட வாயட்டிக்க மாட்டாங்க, பத்வா செய்ய மாட்டாங்க, இந்த நேரமும் அண்டை வீட்டுக்காரரை நோவிக்க மாட்டாங்க, நல்ல சிபத்தோட பெருமைத்தனம் இல்லாமல் வாழ்வாங்க. உடுப்பை வச்சு பெருமை பேசுகிறது, காப்பை வச்சு பெருமை பேசுகிறது, மாலை வச்சு பெருமை பேசுகிறது, வாகனத்தை மாப்பிள்ளைட்ட சொத்து வருமானங்களை வச்சு பெருமை பேசுகிறது. கர்வ குணம் இருக்குதே, நரக குணம் தாய்மார்களே சகோதரர்கள். கர்வம் நரகவாசிகளோட அடையாளம். அவன் முன்சஃபுல் இந்த தொழக்கூடியவனாக இருக்கலாம், ஹஜ்ஜி போகலாம், உம்ரா போகலாம். ஹஜ்ஜி போனோடனே அங்கே எல்லா ஃபேஸ்புக்கில் எல்லாமே எடுத்து நாங்கள் ஃபேமிலியோட உம்ராக்கு வந்திருக்கிறோம் எல்லாம் காட்டி 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 ஊர் முழுக்க செல்லி 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 யாருக்கு வாழ்கிற, யாரை திருப்திப்படுத்தணும்? கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் சொல்கிற பாருங்க, லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவங்க அவங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடுகிற சுவர்க்கம் இருக்குதுன்னு நல்லா சொல்றாங்க. பாருங்க அடுத்த ஆயத்தை பாருங்க, நல்லா கவனிக்கணும் இந்த ஆயத்தை. للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها. அதுல நிலையாக இருப்பாங்க, மவுத் இல்லை. நல்ல பெஸ்ட் ஆக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் வந்து மவுத் இல்லை. خالدين فيها وأزواج مطهرة. அதுல துப்புரவான மனைவிமார்கள் இருக்காங்க அவங்களுக்கு. وأزواج مطهرة ورضوان من الله. இந்த சுவர்க்கவாசிகளுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய பொருத்தப்பாடு கிடைக்கும், பொருத்தம் கிடைக்கும். நல்லா யாவது வச்சுக்கோங்க இந்த துண்டை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இன்னொன்று அது சொல்றேன் நான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மகா பெரியது சுவர்க்கவாசிகளுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதை சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களா. வல்லாஹு பஸீரும் பில் இபாத். அல்லாஹ் அவன் அடியார்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறான், கண்காணிச்சிட்டு இருக்கிறான். இந்த வாட்ச் பண்றது தான், அதுக்கு ட்ரைனிங் தான் இந்த நோன்பு பண்றது. சுவர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்து நரகத்துடைய கதவுகளை மூடி சைத்தான்களை கட்டி வச்சு பக்குவமான சூழல் உண்டு அல்லாஹ் உருவாக்கி, நீ ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை காட்டும் குடிக்கப்படாது தின்னப்படாது என்றெல்லாம் சொல்லி, தனியாக இருந்தாலும் தாகத்தை அடக்கிறோம், பசி அடக்கிறோம். என்னை யார் காட்டி நான் நடிக்க இயலாது, நான் அல்லாஹ்வை ஏமாற்ற இயலாது. மகாபெரிய பாவம் நோன்புன்றது, பெரிய பாவம். முட்டக்கா ஒரு நோன்பை வேண்டுமென்றே ஒருத்தனை விட்டுட்டு வருஷம் முழுக்க பிடிச்சாலும் அந்த நன்மை அடையலாது. வேண்டுமென்று விட்டால் தனியாக இருக்கிறோம், வாகனத்தில் இருக்கிறோம், தனியாக ரூமில் இருக்கிறோம், பசியாக இருக்குது, கொஞ்சம் வாயில் ஒரு தண்ணி கொஞ்சத்தை குடிச்சிட்டு நோன்பு மாதிரி நடிக்கிறதில்ல, யாரும் பார்க்க தனிமையில் அல்லாஹ்வை நினைக்கிறோம். பெரிய ஈமான்தாரி சாதாரண மனிதன் எல்லாம் மீள் ஒன்று தான். அப்படி ஒரு பக்குவமெல்லாம் நோம்பில் வச்சுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த ட்ரைனிங் எல்லா காலத்திலும் இருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வல்லாஹு பஸீரும் பில் இபாத். அல்லாஹ் அடியார்களை பார்க்கிறான். அந்த அடியார்கள் யார், அவனோட சிபத்து என்னது? இந்த நோன்பு தருகிற நல்ல பயிற்சிகள் தான்
சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்ற பாருங்க, அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா. அந்த மூமின்கள் அடியார்கள் அல்லாஹ் பார்க்கிறான். அடியார்கள் என்றது யார்? அல்லாஹ்ட அடியார்கள் யார்? அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா. அவங்க சொல்லுவாங்களே மெது நேரமே, நாங்கள் யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்டவங்க, யா அல்லாஹ் நான் ஈமான்தார், யா அல்லாஹ் நான் உன்னோட ஈமான். அல்லாஹும் யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை பிறற்ற நாயனே, இந்த உள்ளத்தை ஈமான்ல உறுதிப்படுத்தி யா அல்லாஹ் ஈமானை பாதுகாத்து கொள்றதுல கவனமாக இருப்பாங்க. அதான் அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா. ஈமான் கொண்டோம் என்று சொல்ற வார்த்தைக்கு ஒரு பரந்த சொல்லாது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், மர்மை ஈமான் கொண்டிருக்கிறோம், நபியை ஈமான் கொண்டிருக்கிறோம், குர்ஆன் அல்லாஹ்வுடைய என்று ஈமான் கொண்டிருக்கிறோம், சுவர்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், நரகத்தை ஈமான், எல்லாத்தையும் சேர்த்து ஒன் வேர்டில் அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஆகவே நம் மனுஷன் என்று தப்பு செஞ்சால் ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். வகீனா அஸாபன் நார், நரகத்திலிருந்து என்னை காப்பாத்து யா அல்லாஹ். பாருங்க பாயிண்ட். நாங்கள் இவ்வளோ அமலாளியாக வாழ்றதுக்கான காரணம் என்ன? சொர்க்கம் கிடைக்கும், நரகம் எனக்கு அல்லாஹ் காப்பாத்திடணும். நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இத்தக்கின் நார வலோ பிஷக்கி தம்ரா. நீங்க ஒரு ஈச்சப்பழ கீத்தையாவது தர்மம் கொடுத்து நரகத்திலிருந்து காப்பாத்திக்கோங்க. யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவை அன்கிதி நப்ஸகி மினன்னார், நரக நெருப்பிலிருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க. லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில நான் நபியாக இருக்கிறேன், நீங்க நபியோட மகளாக இருக்கிறீங்க, இந்த பொசிஷனை வச்சு, இந்த அந்தஸ்தை வச்சு என் மகள் யா அல்லாஹ் இவருக்கு சுவர்க்கத்தை கொடுத்துட்டு, நீங்க தப்பு செஞ்சா எனக்கு சுவர்க்கத்தை எடுத்து கொடுக்க அதிகாரம் கிடையாது. நீங்க நம் மகளே உங்களோட நரகத்திலிருந்து நீங்க காப்பாத்திக்கோங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. மூமின்களை நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தை நரகத்தை காப்பாத்திக்கோங்க. நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் எப்படி சொல்றீங்க, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானம் பூமியை படைச்சிருக்கிறதுல இரவு பகல் மாறி மாறி வாரத்துல சிந்திக்கிற மனிதர்களுக்கு தெளிவான அற்புதம் இருக்குது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் நம்மளுக்கு. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. அவங்க சாய்ந்து கொண்டும் நின்ற நிலைமையிலையும் சுஜூதில் இருந்து கொண்டும் படுத்த நிலைமையிலையும் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சிந்திச்சு கொண்டிருப்பார்கள். இந்த தர்பியாவைத்தான் குர்ஆன் நோன்பு தருகிறது. ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا. வானத்தை பூமியை சிந்திச்சு சிந்திச்சு இந்த படைப்பான் ரப்பு அல்லாஹ் இதெல்லாத்தையும் படைச்சிருக்கிறது வீணுக்காக அல்ல. இப்படி சொல்லிட்டு சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், ஷிர்க் இல்லை யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து காப்பாத்திடு யா அல்லாஹ். இது முஃமின்களுடைய பயம், இது முஃமின்களுடைய பக்குவம். இது அங்க பாங்க நீங்க, வல்லாஹு பஸீரு பில் இபாத் அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன் நார். நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்திடு யா அல்லாஹ்ன்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்பார்கள். அதெல்லாம் சொல்றேன் பாருங்க, அந்த நரகத்தை விட்டு எங்களை காப்பாத்திடு யா அல்லாஹ்ன்னு சொல்ற அந்த மூமின்களுடைய சிபத்தை பிடிக்கும் தெரியுமா? الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. பாருங்க எப்படி சொல்லல வர சுப்ஹானல்லாஹ். சஹர் அவங்க யார் தெரியுமா? அஸ்ஸாபிரீன், அவங்க எப்பயும் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். நோம்ப பாருங்க, நீங்க இந்த பொறுமையை 3 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று அஸ்ஸப்ரு அலத்தா, ஒன்று அமல் செய்கிறதுல பொறுமையாக இருந்து மௌத்து வரக்காட்டும்
அதில் உறுதியாக இருக்கிற பொறுமை, அதில் பொறுமையாக இருக்கிறது. அந்த அமலை இடையில விடுவரில்லை. நான் மௌத்துவர காட்டும் எல்லாரோடையும் சேர்ந்து பழகுவேன், குடும்பத்தை துண்டிக்க மாட்டேன். என்னதான் எனக்கு அநியாயம் செஞ்சால் நான் பேசுகிறேன், என்னதான் எனக்கு அநியாயம் நடந்தால் நான் என் அடுத்தூருக்காரனோட பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் அல்ல, என்னை பற்றி என்ன மாதிரி நினைச்சாலும் பரவாயில்லை, நான் அல்லாட்ட நல்லவனாக மௌத்தாகணும். என் வாழ்க்கையில் நான் லுகாவை விட்டுறல, தஹஜ்ஜுதை விட்டுறல, குர்ஆன் ஓதுறதை விட்டுறல, அமலை விட்டுறல. சப்ரு அலத்தான், அதில் பொறுமையாக இருக்கிறது. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே நீங்கள் தொழுகை ஏவுங்கோ, நீங்கள் அதில் பொறுமையாக இருங்க. அப்படி என்ன அர்த்தம்? கண்டினியூ ஆகிறீங்க. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மவுத் வரக்காடும் தொழுங்கோ, அன்ன பொறுமையாக இருக்கிறது. ரெண்டாவது பகுதி சுப்ஹானல்லாஹ், அஸ்ஸப்ரு அலல் பலா. சோதனைகளில் பொறுமையாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், எவ்வளோ பெரிய துன்பங்கள், எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனை, என்னென்ன மாதிரி நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ்ட கதிரை மறுக்காம, அல்லாஹ் நான் நல்லவளாக நான் வாழ்கிறேன், ஈமானோட வாழ்கிறேன், என் அமலெல்லாம் இருக்குது, ஆனாலும் அல்லாஹ் எனக்கு சோதனை தர என்ன அல்லாஹ்ட்ட நெருக்கமாக்கி கொள்றதுக்காக, அப்படி நல்ல ஒப்பீனியன், நல்ல அபிப்பிராயம், அல்லாஹ் பற்றி நல்ல எண்ணம், அது பொறுமையாக இருக்கிறது. என்ன பெரிய சோதனை வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாட கதிரை வெறுக்கிறல்ல, அல்லாட கதிருக்கு ஏசிறல்ல. அல்லாவை மனசால கட்டுகளவும் வெறுப்பாக எண்ணிறல்ல, மனசால எண்ணுறது நினைக்கிறல்ல. இல்லை அல்லாஹ் எனக்குத்தான் தாரானண்டி, அதெல்லாம் பொல்லாத ஈமானுக்கு ஆபத்தானது உண்டாலும். மூணாவது பகுதி தான் சபுரில், அஸ்ஸப்ரு அனில் மஆசி. பாவம் செய்யாமல் பக்குவமாக இருக்கிற. இப்போ பாருங்கள், நாங்கள் ஃபஜ்ரிலிருந்து இந்த மகரிப் வர காட்டு முன்னாமல் குடிக்காமல், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல், பகலில் இந்த மாதிரியெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்ட ஓர்டர் இதுக்கு தவிர்த்து கொள்ள சொல்லி ஹலாலானத்தை அல்லாஹ் தடுத்து எங்களுக்கு காட்டுறான். இதை ஒன்றால் சாதிக்கலுமெண்டா உனக்கு ஜினா செய்யாமல் வாழையிலும் மௌத்து வர காட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட பயம் இருந்தால் வட்டி எடுக்காமல் வாழ்றேன். நான் இவ்வளோ காலம் வட்டி எடுக்கல, என் வாயில் ஒரு சிகரெட் வைக்கல, நான் இவ்வளோ காலமாக நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சில்ல, நான் மௌத்து வர காட்டும் பக்குவமாக இருக்கிற, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் யா அல்லாஹ் என்னை காப்பாற்றிடு யா அல்லாஹ். இது அஸ்ஸப்ரு அனில் மஆசி. பாவத்திலிருந்து பாதுகாத்து வாழ்ந்த பக்குவத்தில் பொறுமையாக இருக்கிறது. நாங்கள் சுஜூது செய்கிற மட்டுமல்ல இபாதத்துன்றது, நோன்பு பிடிக்கிற மட்டுமல்ல எங்களோட என்னோட குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி. ரசூலுல்லாஹ் என்னங்க ஒரு பொம்பளை பார்த்து உன்னை சுவர்க்கம் உணரவும் உன்னை கணவன்ட காலடிலாம் நீக்குது. கணவன்கிட்ட இருக்கிறேன்னா, கணவன் நல்லா இருந்தால் சுவர்க்கம் கிடைக்கும். நீ எவ்வளோ பெரிய இபாதத்தாலே இருந்தாலும் கணவனோட மோசமாக நடந்து கொண்டால் அநியாயமாக உனக்கு நரகம் இருக்கும். ஆம்பளை எவ்வளோ பெரிய இபாதத்தாலியாக இருந்தனாலும் மனைவியோடு நடந்து கொள்கிற அந்த சாலிகான முறையில் சுவர்க்கம் இருக்குது, நரகம் தீர்மானிக்கப்பட்டது. அவன் நினைச்ச மாதிரி பெரிய ஆளாக இருந்து யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்க்குறான். அப்போ அல்லாஹ் முதலாவது சிபச்சுரம் பாருங்க, நல்ல மனிதர்கள் அல்லாஹ் வாட்ச் பண்ணிட்டிருக்கிறான். அஸ்ஸாபிரீன, அவங்க பொறுமையாளியாக இருப்பாங்க. வஸ்ஸாதிகீன, அவங்க உண்மையாளராக இருப்பாங்க, நடிகன் இல்லை அவங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு நாணயமானவங்களாக இருப்பாங்க. இந்த நோன்பை பாருங்கள், நாங்கள் எல்லாரும் தண்ணியை இருந்து கொண்டு ஒருத்தருக்கு முகஸ்துதி இல்லாமல், நான் நோம்பாளியாக இருக்கிறேன், கிட்ட தண்ணி போத்துல தான் ஒரு மொடு இருக்குது, சுப்ஹானல்லாஹ், குட்டிக்கல அல்லாஹ் என்னை காப்பாற்றியா அல்லாஹ், மனசால் என்றும் இல்லை, சின்ன புள்ள பெரிய புள்ள, ஈமான்தார் ஈமான்ல பலவீனமாக எல்லாமே, ஏன்னா அல்லாஹ் என்னை கண்காணிச்சிருக்கிறான். அதில் சாதிக்கீங்களாக இருக்கிறாங்க நோம்பாளிகள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, ஆலமன் அக்வாம மின் உம்மத்தி, நாளை மறுமையில் என் உம்மத்தில் ஒரு கூட்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், அவங்க அமலோடு வருவாங்க, நன்மையோடு வருவாங்க. எந்த அளவுக்குன்னா அம்சாலி ஜிபாலி திஹாமா, மலை போன்ற திஹாமான்ற மலை அளவுக்கு நன்மையோடு வருவாங்களாம். ஆனால் அந்த நன்மை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு தப்பால் அல்லாட அருளை இழந்து, அல்லாட பொருத்தத்தை இழந்ததால் அந்த நன்மையெல்லாம் அழிஞ்சு போய் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
ஃபயஜஅலஹு ஹபாஅம் மன்சூரா. அவ்வளோ நன்மையும் செஞ்சுட்டு ஆசையோடு வருவாங்க சொர்க்கம் போகணும்னு சொல்லி. ஹஜ்ஜி பெற்றிப்பாங்க, உம்ரா பெற்றிப்பாங்க, தொழுது இருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனாலும் எல்லா நன்மையும் அழிஞ்சு போய் திரும்பம். சஹாபாக்கள் கேட்டாங்க, கத் ஹாபு வஹசிரு மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், அவன் யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், லிஅல்லா நகூன மின்ஹும், நாங்கள் அவங்கள்ட்ட ஒத்தராக இருக்கப்படாதுன்றதுக்காக வேண்டி. அப்போ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹும் மின் ஜில்தத்தினா, அவங்க எங்களோட உடம்பிறப்புகள், களிமா சொன்ன முஸ்லீம்கள், இஹ்வானி மின் இஹ்வானினா, எங்களோட சகோதரர்கள். ஆனால் அவங்க யக்குமுன பில்லைலி மா தக்குமுன், நீங்கள் அமல் செய்கிற மாதிரி அவங்களும் அமல் செஞ்ச மக்கள் தான். ஆனால் அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, வைதா ஹலோ பிமஹாரிமில்லா, அவங்க தனிமை என்று வந்தால் தனிமேல ஹராத்தை செய்வாங்களாம், தனிமேல ஜினா செய்வாங்க. தனிமை என்று வந்தால் ஃபோன் எடுத்துக்கொண்டு படம் பார்க்குறது, மோசமானதை பார்க்குறது, ஃபேஸ்புக்கில் நுழைஞ்சு கொண்டு ஹராத்தை பார்த்துக்கிறது. என்ன அங்கேங்க பார்க்குற பொஞ்சாதி இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, உண்மை பார்க்கல, எல்லாருமே பார்க்குறாங்க. ஃபேஸ்புக் இருக்குது, அங்கே பார்த்தா லேப்டாப் வச்சு கொண்டு படிக்கிற புள்ள, உத்தரவு இல்லை, பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் தனியத்தான் இருக்கிறேன். ஆனால் நீ தனியாக இருந்தாலும் நீ சரியான ஈமான்தாரி என்றால் அல்லாஹ் பார்க்குறான். வல்லாஹு பஸீரும் பில் இபாத். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம், குர்ஆன் ஆயத்து. சுப்ஹானல்லாஹ், பாருங்க. அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன, அவங்க உள்ளச்சமுள்ளவங்களாக இருப்பாங்களாம். தொலை போனால் சரியான பக்குவம், அல்லாஹ் என்ன பார்க்குறான் என்ற பக்குவத்தோடு சொல்லுவாங்க. வல்கானிதீன வல்முஃபிகீன, அவங்க செலவழிக்கிறவங்களாக இருப்பாங்க, கஞ்சனாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, சதக்கான்றது இருக்குது, அது உள்ளவரும் செய்யலும் இல்லாதவரும் செய்யலும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பாடு சமைச்சால் கொஞ்சம் காணத்தை கூட ஆக்கிக்கோங்க, அதை கொஞ்சம் அண்டை வீட்டுக்கு கொடுத்துக்கோங்கன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தாங்க வந்து. ஏன்னா அண்டை வீட்டுக்கு என்னமாலும் செஞ்சால், இன்றைக்கி நான் கட்லெட்டை கொடுக்குற எதிர்பார்த்துட்டு இந்த ரமலா முழுக்க அவங்க கட்லெட் தரல, 2வது முறை கட்லெட் கொடுக்குற அடுத்துட்டுக்கு தந்தா தான் கொடுக்குறேன். எப்படி அவங்க தந்தா அடுத்த நாள் டிக்ஸன் அண்ணா கட்லெட் போகுது நோம்பில். அவங்க ஒரு முறையும் தரல, கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எனக்கு தேவை அவ அல்ல, அந்த பெண்ணை படைத்த ரப்பு தேவை எனக்கு. சுப்ஹானல்லாஹ், எங்கட சிபத்து மாறப்படாது. குடும்பம் எல்லாம் சேர்ந்து பிழை செஞ்சாலும் எங்கட நல்ல குணம் மாறப்படாது. உலகமே நாறினாலும் நாங்கள் சேற்றில் முளைத்து செந்தாமரையாக இருக்கோம். நாங்கள் எல்லாரும் நாறுது, ஆனால் எங்கட சிபத்து மாறப்படாது. ஆனால் அது ஒரு காலத்துக்கு உதவும். அது எல்லாரும் போய் பேசுகிறாங்க, எல்லாருமே ஹாஜியார்மார், எல்லாரும் ஹாஜியானிகள், எல்லாம் நல்லாக்கள், எல்லாம் ஹஜ்ஜி போனவங்களே படம் பார்க்குற, ஹஜ்ஜி போனவங்களே மியூசிக் கேட்குறாங்க, எல்லா கல்யாணத்தையும் தின்றாங்க. அந்த ட்ரஸ்டியை பார்த்தால் அப்படி, இவர் அப்படி, இவர் அப்படி, ஒருத்தரும் கபரு வரமாட்டாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் உங்கள சமைக்காதீங்க, உங்களோட தப்பை அவங்கள காட்டி நியாயப்படுத்தாதீங்க. வகலீலும் மின் இபாதிய ஷகூர், எனக்கு நன்றி உள்ள அடியார்கள் கொஞ்சம் பேரை நல்லா சொல்கிறார். அந்த கொஞ்சம் பேருக்குள்ள தான் நாங்கள் பூந்துகளை பார்க்கணும். நரகத்துக்குள்ளாக்கள் தான் கூட. வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித வர்க்கத்திலும் ஜின் வர்க்கத்திலும் அதிகமான ஆட்கள் நரகத்துக்கு போவாங்க. இந்த கொஞ்சம் பேரில் நாங்கள் பூந்துகளை பார்க்கணுன்னாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அடுத்தவன் பிழையை தேடலை. அவங்க கேட்ட என்ன தெரியுமா, அல்லாஹ்ட நபியே, முதல் ஷஃபாஅத்தில் 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போகிறாங்களா? அப்படி என்றால் என்னே முத்தராக ஆக்கச்சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்களே. உதுல்லாஹ ஐயஜஅலனி மின்ஹும், அதில் உத்தராக என்ன ஆக்கச்சொல்லி துஆ கேளுங்களே. ரசூலுல்லாஹ் என்னங்க, நீங்களும் முத்தர் என்னாங்க. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க. இன்னொருத்தர் அலிமை கேட்டார், என்ன என்று. சபக கபிஹா உக்காஷா, அவங்கள விட உக்காஷா முந்திட்டார் என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோட ஆசை இருந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் பேத்துருவோம். 73 கூட்டமாக இந்த உம்மத்து பிரியும் பண்ணாங்க, ஒன்று சுவர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அது 72 அவங்க கேட்கல. அந்த ஆக்கள் என்ன கொள்கையே தெரியாது. என்ன யாரும் சொல்லலாம், என்ன கொள்கை, என்ன கொள்கை, ஒரு கொள்கைகள் அவன் என்னவாகட்டும், அந்த சுவர்க்கத்துக்கு போகிற கொள்கை என்னன்னு சொல்லுங்க யாரை சொல்லலாம், நாங்கள் சுவர்க்கமாக இருக்கணும். அதுதான் அவனோட ஆசையாக இருந்தது. இன்றைக்கு சொன்னா அவங்க என்ன கொள்கையோ தெரியாத, எல்லாம் பேச்சாலியும் பூச்சாண்டியும் தான் நிறைய இருக்கிறது பார்க்கலாம். எல்லாம் எங்களை வருத்துறது, எங்கள்கிட்ட சூடாக்கின அந்த 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 நெருப்பு தண்ணியை எங்களை மேலே ஊற்றிக்கொள்கிற மாதிரி வேலைகள் தான் இந்த சிந்தனைகள் எல்லாம். நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். கண்ணியமான தாய்மார்களே, சோதரிகளே,
அல்லாஹ் சொல்கிற அந்த அருமையான வார்த்தை பாருங்க, வல் முன்ஃபிகீன், அவங்க எப்போதும் செலவழிக்கிறவங்களாக இருப்பாங்க. சதக்கா கொடுக்கணும், சின்ன சின்ன சதக்காவும் கொடுத்துடணும். எங்களோட ஹக்கு எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு கொடுத்துடணும். ரசூலோட மனைவிமார்கள் ஒரு ஜைனப் ரதியல்லாஹு அங்கே இருந்தாங்க. அந்த ஜைனப் ரதியல்லாஹு அங்கே வந்து ஆரம்பத்தில் வந்து ரசூல் சொன்னாங்க, எனக்கு பொறவு என் குடும்பத்தில் மனைவிமார்கள் முதலாவது என்னோட வந்து சேர்றது அந்த கை நீட்டம் உள்ளவர் என்னாங்க. இந்த கை நீட்டம் உள்ளவர் என்ற உடனே ரசூலா மௌத்தா படத்துக்கு பின்னால் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பட்டை ஒன்று எடுத்து எல்லாட்ட கையை அளந்து பார்த்தோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார்கிட்ட கை நீட்டம்னு சொல்லி ரசூலா கை நீட்டம்னு அந்த படைகோலத்தில் சொல்லலை, தர்மத்தால் கை நீண்டவ அந்த ஜைனப் நாய் தான் மௌத்தானா. அவையோட விஷயம் என்ன தெரியுமா, அவ ஏதோ ஒரு சின்ன கைத்தொழில் ஒன்று செஞ்சிருந்தா செஞ்சு 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 சதக்காவே கொடுத்தா மனைவிமார்கள் எல்லாரும் அவதான் சதக்கா கொடுத்தாரு. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் சின்ன சின்ன கணக்கு சேர்க்குற ஒருத்தருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டு அங்கே கொடுத்தது வந்து நாங்கள் எல்லாம் பொம்பளைகளும் செய்கிற கொள்ள மாஷா அல்லா இந்த கண்டா சதக்கா ஒன்று செய்ய கிடைச்ச மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லாண்டியே பெருமை வந்துடுது சில டைம். மாஷா அல்லா நானண்டா தாஜத் மிஸ் ஆகல, மாஷா அல்லா எனக்கண்டா லுகா மிஸ் ஆகல, மாஷா அல்லா நானண்டா மாஷா அல்லா நானண்டா. ஐயோ போதும் உங்களோட பேச்சு நிப்பட்டிக்கோங்கோ, முகஸ்துதியாகி அழிஞ்சு பேத்துடும். அந்த மாஷா அல்லா போட்டே ஷைத்தான் அவுட் ஆக்கிடுறாள். நல்ல சொல்ல போட்டு அண்ட வெளியில் அண்ட கிரவுண்டால் அவுட் ஆகி போட்டுரு. والمنفقين والمستغفرين بالأسحار. அந்த மூமின்களோட சிவத்தில் தெரியுமா, சஹருடைய நேரத்தில் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தருவாங்களாம். இந்த நோம்பு எங்களுக்கு தாரா பெரிய படிப்பின பாடம் தெரியுமா. நீங்கள் சஹரு சாப்பிடுங்க, சஹரு கிளம்புங்க, அந்த டைமில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இதெல்லாம் தர்பியாவும் எல்லாம் லாங் டைம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி எப்படி நடக்கணும், 11 மாதத்தை எப்படி கழிக்கணும்ன்றதுக்கு பூர்ணமான ஒரு தர்பியா ஒரு மாதத்துக்கு அல்லா தாரன். உனக்கு சஹருக்கு எலும்பேலுமா, டெய்லி தஹஜத்துக்கு எலும்பேலும். உனக்கு சஹருக்கு எலும்பேலுமா, உனக்கு சுப ஜமாத் மிஸ் ஆகாது ஆம்புலலுக்கு. கண்ணியமான தாய்மார்களே, இந்த நோன்பு அமைதியை தூண்டுகிறது. ரசூலா சொன்னாங்க, ஒரு நோம்பாளி வலாயஜ்கள் அவன் மடையனாக இருக்க வேண்டாம். எப்ப நான் நோம்பாளி என்ற உணர்வோடு வைன் காத்தலஹு அவுஷாத்தமு அஹதுன், யாராவது உன்னோட சண்டை பிடிக்க வந்தால், ஏசி பேசிக்கு வந்தால், ஃபல்யக்குல் இன்னிம்ரி உன்சாயிமு மர்ரத்தைன், நான் நோம்பாளி என்று 2 முறை சொல்ல நாங்கள் ரசூலுல்லாஹ். ஏன் தர்பியா எப்படி சொல்ல பாருங்க, சூரா ஆல இம்ரான்ல வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். நோன்பு கடமையாகப்பட்டு நீங்க தக்வா உள்ளவங்களாக ஆகிறதுக்கு நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிற மன்னிப்பின்பாலும் உலகம் வானம் பூமி அளவுக்கு விசாலமான சுவர்க்கத்தின்பாலும் நீங்க விரைந்து செல்லுங்க, முன்னேறி கொண்டே போங்க என்று சொல்லிட்டு அந்த முத்தகீங்களுக்கு அது தயார்படுத்தப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த முத்தகீங்களோட சிவத்தை அல்லாஹ் சொல்ல பாருங்க, அல்லதீன யூன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவங்க வசதியான காலத்திலும் ஏழையாக இருக்கிற டைம்லையும் இல்லாத இருக்கிற காலம் எல்லாத்திலும் சதக்கா கொடுப்பார்களாம். அந்த கொடுக்குற தர்மத்தை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா, வல் காதிமீனல் கைத, அவங்க எப்பயும் கோபத்தை சப்பி விழுங்குவார்களாம். பாஞ்சு புழுந்து ஏசிட்டு பிறகு கைசெய்தப்பட மாட்டாங்க, சப்பி விழுங்குவாங்க கோபத்தை. கணவன் முகத்தில் பாயிறது, புள்ளோட முகத்தில் பாயிறது, பெத்த உம்மை கேசுறது, வாப்பை கேசுறது. எந்த பெரிய சூஃபியாக இருந்தாலும் வெளில உம்மை வாப்பாட்ட மனசு நோக்கடிச்சிட்டு சொர்க்கம் போகலாம். முஃமின்களோட பண்பு வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள். நான் இந்த விடமாட்டேன், மறுமையில பூட்டிப்பேன் அவனை, கள்ளத்தை பூட்டிப்பேன் அவனை, நான் மறுமையில பார்த்துக்கொள்றேன். வைராக்கியம் எவ்வளவு மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கல, நான் மறுமையில பார்த்துக்கொள்றேன். அடே மறுமையில நீ அவனை பார்க்க முன்னால் உன்னோட வைராக்கியத்தால் நீ அல்லாட அன்பை இழந்தால் நாளைக்கு உனக்கு 10 வைராக்கியக்காரன் அல்லாஹ் உருவாக்கி ஒன்றை மன்னிக்க மாட்டேன் என்ற நிலைமை அல்லாஹ் உருவாக்கினால் உனக்கு எப்படிடா சுவர்க்கம் போகலாம்? இவன் நன்மை எடுத்து நீ சுவர்க்கம் போக பார்க்குறாய் வைராக்கியமாக, வைராக்கியத்தால் சுவர்க்கம் போகலாய். ஆஃபி நான் இன்னாஸ், நீ மன்னிச்சு பாரு,
உனக்கு வெறுப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஆனால் மன்னிச்சு பாரு, அல்லாஹ் பன்மடம் கொண்டு மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். சில பேர் மௌத்தானத்துக்கு பின்னால் வந்தாலும் மௌத்தானத்துக்கு புறம் மையத்தில் விஷயத்தில் மன்னிக்க மாட்டேன், நான் மறுமையில பிடிப்பேன். அப்படி மறுமையில பிடிக்க முந்தி அவனை நீ மன்னிக்காம இருந்து அல்லாஹ் ஒன்றும் மன்னிக்காம இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அருளை இழந்தால். கண்ணியமான தாய்மார்களே, எனவே அந்த நோன்பு தருகிற ஆகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் என்றது ஒரு கருப்பொருள். அல்லாஹ் என்ற கருப்பொருளில் தான் மொத்த இஸ்லாம் இருக்குது. அலப்பணிய அல்லாஹ் என்ற கருப்பொருள், ஒரு வேர்ட், ஒன் வேர்ட், அந்த ஒரு கருப்பொருளில் தான் இஸ்லாம், மொத்த இஸ்லாமும் சுற்றி இருக்கிறது. இந்த நோன்பு தார மகாபெரிய பாடம். நீ கண்ணால் காணாம அந்த ரப்பை நம்புறாயே, படைச்ச அல்லாஹ்வை நம்புற அந்த நம்பிக்கை இருக்கிற அதை வலுவூட்டி மெருகூட்டி உரமூட்டுகின்ற ஒரு பெரிய ஒரு தர்பியாக தான் ரமலான் அன்று. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் என்ன அல்லாஹ் பார்க்குறான். நீங்கள் பாருங்கள், ஈமான் தரம்ன்றது, ஈமான் என்ற ஒரு பகுதிக்கு இஸ்லாத்தில் அந்த ஈமான் அந்த உறுதியான இடம்தான் இஹ்சான் என்று சொல்கிறது. ஈமான் இஹ்சான். ஈமான் என்ற ஒரு மனுஷன் அல்லாஹ் ஈமான் கொள்வது. இந்த இஹ்சான் என்ற என்ன தெரியுமா? இப்போ இஹ்சான் என்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித வடிவத்தில் ரசூலுல்லாஹ் வரான். ஈமான் என்றா என்ன? அல்லாஹ்வை நம்புறது, மறுமையை நம்புறது, மலக்குமாரை நம்புறது, வேதத்தை நம்புறது, தூதர்கள் நம்புறது, அல்லாஹ்வோட விதியை நம்புறதுன்னு சொன்னார்கள். இஸ்லாம் என்னென்று கேட்டதுக்கு அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியனா அல்லாஹ்வை வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறது, முகமது நபி அல்லாஹ் ரசூல் என்று சாட்சி சொல்கிறது, தொழுகை நிலைநாட்டுறது, ஜக்காத்தை கொடுக்கறது, ஹஜ்ஜை நிறைவேற்றுறது, நோன்பு பிடிக்கிறது சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு பதில் சொன்னோடனே சதக்த, நீ உண்மை சொல்லிட்டு. மூணாவது கேள்வி மல் இஹ்சான், இஹ்சான் என்றா என்னது? அதுக்கு பதில் சொன்னாங்க பாருங்க. அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, நீ கண்ணால் காண்ற மாதிரி அல்லாஹ்வை வணங்குறேன். நல்ல பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ நான் ஆரம்பம் கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்து வச்சேன்னா சுவர்க்கவாசிகள் இடத்துக்கு, அந்த இடத்துக்கு நான் வரப்போ பண்ணிப்பேன். நீ அல்லாஹ்வை கண்ணால் காண்ற மாதிரி வணங்குறது. ஒன்னால் கண்ணால் காணல என்று அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. நபிகளாருக்கு கூட மிராஜுக்கு போன இடத்துல கூட கொடுக்கல அல்லாஹ்வை காண்றது. என்ன அதை மறைச்சி வச்சுது ஒரு பாயிண்ட்டுக்காக அல்லாஹ் தாலா. காணாத ரப்பை வணங்குறது, காணாத ரப்பை மதிக்கிறது, காணாத ரப்பை நாங்கள் பயப்படுறது. அதுதான் நோன்புதார ஆகப்பெரிய பாடம். அப்புறம் ரசூலுல்லாஹ் என்னங்க அந்த அப்துல்லாஹ் கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை காண்ற மாதிரி வணங்கணும்னா காணாட்டியும் நீ அல்லாஹ் உன்னை காண்றான் அந்த உணர்வோடு பார்க்கும். நாங்கள் முன்னே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜனலால் ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு என்று அந்த மைண்ட்லேயே நாம் வேலை செஞ்சேன்டா எப்பயுமே என் மனசில் அந்த அந்த ஜனலால் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு என்று அந்த உணர்வு வந்தால் நான் ஒரு பக்குவத்துக்கு வருவேன். ஆனால் இந்த ஜனலால் பார்க்குறன்றதை விட சுப்ஹானல்லாஹ், ரப்பு அல்லாஹ் பார்க்கிறான். ஜனலை மூடினால் நாம் விளங்காது, ஆனால் நீ மூடினாலும் மறைச்சாலும் வெளிச்சத்திலும் இருட்டிலும் ரப்பு அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் அதான் இஹ்சான் என்ற. நீங்கள் அதை நல்லா கவனிங்க. இப்போ நான் சூரா ஆல இம்ரானில் உங்களுக்கு ஓதி காண்பிச்சேன். மூமின்கள் கோபத்தை சப்பி விளங்குவார்கள். முத்தகிங்களுக்கு அந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டு அந்த முத்தகிங்களோட சிபத்தை என்னது? கோபத்தை சப்பி விளங்குவார்கள், செலவழிப்பார்கள், மன்னிப்பார்கள் எல்லாம் சொல்லிட்டு முடிக்கிற அந்த ஆயத்தை எப்படி தெரியுமா? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த முஹ்சின் என்ற சொல்லுக்கு நீங்கள் குர்ஆனில் தப்சீர் எடுத்து தமிழ் மொழிபெயர்ப்பாக்கள் எந்த அறிஞர்களும் மொழிபெயர்க்கிறது நல்லுபகாரம் செய்கிறவர்கள். நல்லுபகாரம் செய்கிறவர் என்றது தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆனால் சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன காண்றான் என்ற உணர்வோடு அமல் செய்கிறவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன காணுறான் என்ற உணர்வோடு அமல். அப்போ இஹ்லாஸ் இருக்குதா? என்ன பக்குவம் இருக்குது, பணிவு இருக்குது, அடக்கம் இருக்குது. அதனால நீங்கள் குர்ஆனில் தப்சீருடைய பாடத்தில் நிறைய எடுத்து வாசி பாருங்கள். நபிமாரை பற்றி சொல்லக்கொள்ள, சாலிகான மனிதர்களை பற்றி சொல்கிற எல்லா இடத்துலையும் முஹ்சினீன் என்ற வார்த்தை எல்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க பெர்ஃபெக்டான ஈமானில் உச்சகட்டத்தை அடைஞ்சவங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கச்சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். அவர் ஒன்றே பார்க்கல, அல்லாஹ்வைத்தான் பார்த்தாரு. ஊருலகம் என்ன சொல்லும், மற்றவன் என்ன சொல்லுவான், 80 வருஷத்துக்கு பின்னால் கிடைச்ச புள்ள, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, இந்த புள்ளைய கொல்றா, இந்த மனுஷனை பைத்தியமா, மனுஷன் பழிப்பனா, என்ன சொல்லுவான், ஒன்றே பார்க்கல. என் ரப்பு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் என்ற ரப்பு அல்லாஹ் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், அந்த வாப்ப மகனை படுக்குட்டு கத்தி எடுத்து அறுக்க ரெடியாகிறாரு. வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம் கது சத்தக்தர் ருயா, நீங்க கண்ட கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்க முஹ்ஸினீங்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம் அல்லாஹ் சொல்றான். முஹ்ஸினீன் என்ற லேசிப்பட்ட சொல்லணும் அல்லாஹ். இந்த நோன்பு தார ஆகப்பெரிய பாடம் இஹ்சான உருவாக்கு. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நீங்க பார்க்கலாம், உலகத்தில் ஒரு மனிதன் காணாத ரப்ப அல்லாஹ்வை கண்ணால காணாம அல்லாஹ்வை நெருங்குறான். நெருங்க 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 அல்லாஹ் அவன் மனசுல உதிப்ப போடுறான். மனசுல அல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். இவன் துஆ கேட்டா கபூல் ஆகுது, அமல் ஆர்வம் வருது, பாவம் வெறுப்பாகுது, சில நல்ல காரியங்களை டக்குன்னு நினைச்ச உடனே நடக்குது. ஆபத்தில் இருந்து எல்லாம் காப்பாற்றி விட்டு என்னென்னமோ மனசை மாற்றி எங்கேயோ பயணம் போகிறதுக்கு இந்த போக இருந்திருந்தால் அங்கே போய் பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்கும், டக்குன்னு டேன் ஆக்கி மாற்றி என்று ரப்பு அல்லாஹ் எனக்கு உதவுறான் 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 மனதில் ஒரு அதீத ஒரு ஆர்வம். சுப்ஹானல்லாஹ். அவன் மனசால கண்ணால் கண்ணீர் வரும். அப்போ அவன் அழ ஆரம்பிக்கிறான். நீங்கள் பாருங்கள் இந்த செய்தி, இது சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு மறுமையில் நிழல் கொடுக்கிறான். அல்லாஹ் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத மைஷரில் கடும் வெயிலில் அரிசி நிழல் கொடுக்குற 7 கூட்டத்தில் ரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனியே இருந்து கொடுத்து அல்லாஹ்வை நினைச்சு அழுகுறான். அந்த பக்குவம். லையலு ஜன்னார் ரஜுலுன் பக்கா மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால கண்ணீர் வடித்து அழுத யாரும் நரகம் போக மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ். மூமின்களோட சிவத்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு வரக்கொள்ள சின்னொரு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ் மன்னிச்சிடியா அல்லாஹ் மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த பக்குவம் மாறு. அந்த பக்குவம் வந்து 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 வாழ 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 அந்த மனுஷனுக்கு எப்பயும் மவுத்துன்னா பயம் இல்லை. அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தோடு, நான் ஒருத்தரும் கடன் இல்லை, எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், ஒருத்தரோட கோபம் இல்லை. ஏன்னா கோவத்தோடு இருக்கிற நிலைமையில் மௌத்தான நரகவாசின்னாங்க. 3 நாளைக்கு மேலே கோவத்தோடு இருந்துட்டு மௌத்தான நரகவாசின்னு சொன்னாங்க. குடும்பங்களை துண்டிச்சு வாழ்ந்துட்டு நான் நல்ல பிள்ளை அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு வரக்குள்ள மௌத்துக்கு பயம் வரல. ஏண்டா என் ரப்பு அல்லாஹ் எனக்கு இறக்கம் காட்டுவான், கருணையோடு என் உயிரை கைப்பற்றுவான். அந்த பயமில்லாத தன்மை. ஏன்னா இன்றைக்கு லுகா தொழுத, இன்றைக்கும் ஈமானோடு இருந்த காலையிலெல்லாம் குர்ஆன் ஓதின இதே நிலைமையில் எனக்கு மௌத்து வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், என் புள்ள எல்லாம் பாரம்படுப்பான், என் புள்ள பாதுகாப்பான், எல்லாம் மனசில் ஒரு அல்லாஹ்வை பற்றி நல்ல அபிப்பிராயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் இல்லாமல் மௌத்தாகிடாதீங்க. ஒரு ஈமான்தாரி மட்டும்தான் அந்த மாதிரி சிவத்து அப்படியே வந்து வந்து வரக்குள்ள மனசில் பொங்கின ஆசை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான். நான் இவ்வளோ காலமாக காணாத ரப்ப அல்லாஹ், அந்த ரப்பை காணாமல் நான் மதித்து இபாதத் செஞ்சு அவனை மதித்து நான் பக்குவமாக நடந்து கொண்டேனே, கட்டுப்பட்டு நடந்தேனே. இந்த பக்குவமாக வாழ்கிற ஆளுக்கு சுவர்க்கவாசிகளை சுவர்க்கத்துக்குள்ளே கொண்டு வைத்து போட்டது போகிறோம். அல்லாஹ் கேட்பனம், நீங்கள் சுகம் அனுபவிச்சு இன்பமாக இருக்கிறீங்களா, இன்பமாக வாழ்கிறீங்களா? அல்லாவே நீ எவ்வளோ பெரிய பாக்கியத்தைகளை தந்திருக்கிறாயா அல்லாஹ், இதை விட என்ன பாக்கியம் தேவையா அல்லாஹ்? உங்களுக்கு சுவர்க்கத்தில் அனுபவித்த எல்லா பாக்கியத்தை விட மகா பெரிய ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று தரப்போகிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் திரையை அகற்றி அல்லாஹ்வை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் அந்த பெரிய பாக்கியம் தாய்மார்களே. எனவே ரமலான் எங்களுக்கு உறவுகளை பேண வைக்கிறது. ரமலான் எங்கள்கிட்ட பக்குவத்தை ஏற்படுத்துகிறது. ரமலானுடைய மாதம் கொடுக்க வைக்கிறது, அமல் செய்ய வைக்கிறது. அந்த வகையில் இந்த ரமலானில் இப்போ கடைசி 10 நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான ஒரு இரவு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த இரவு அடைகிறது மகா பெரிய பாக்கியம். இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் கட்டையானது. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். கடந்த கால சமூகம் பெரும் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய நீதத்தை நிலைநாட்ட அவங்க நீண்ட காலம் வாழ்ந்து அமல் செஞ்ச நன்மையை கட்டையான காலம் வாழ்ந்தவங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பில்லை. அதனால் தான் ஒரு இரவை 83 வருடம் விஷாலமான நாளுடைய அளவை ஒரு இரவில் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அந்த இரவு அடைகிறது தான் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இத்தோடு நாங்கள் இந்த ஈமானிய அமர்வை நாங்கள் முடித்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா ஈமானிய விஷயங்கள் நாங்கள் கேட்ட மாதிரி உணர்வுபூர்வமாக உள்ளத்தில் ஆழ பதிச்சு நாங்கள் நடைமுறையில் கொண்டு வரத்துக்கு முயற்சிப்போமாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.